தெரிந்து வணக்கம் நண்பர்களே. தெரிந்து செயல் வகை இந்த அதிகாரத்துல நாம 5வது குறளுக்கு வந்திருக்கோம். இந்த 5வது குறள் என்ன சொல்றது பாருங்க. வகையறச் சூழாது எழுதல் பகைவரை பாத்திப் படுப்பதோர் ஆர். முன்னால இந்த கேவலம் வருது. முந்தின குறள்ல உனக்கு நீ அந்த கேவலம் உலகத்துல உனக்கு அவமானம் வரும் அப்படிங்கிறது எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் பயந்து நீ இருக்கிறவனா இருந்தா இப்படி செய்யாத அப்படின்னு அதை சொன்னவர். இப்ப என்ன சொல்றாருன்னா, பகைவர்கள் உனக்கு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சேர்ந்துருவாங்க. ஏன்னா இதுகள் எல்லாமே எப்படிப்பட்ட காரியங்கள், எந்த காரியங்களாக இருந்தாலும் மனிதர்களுக்குள்ள ஒருவரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிலைதான் அப்படி வச்சுட்டானா பார்த்துருவோம். எவ்வளவு காலத்துக்கு கொண்டு வராங்க எப்படி போதும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொந்த பந்தங்களே அவங்களே அந்த மாதிரி என்ன பெரிய காரியம். ஏதாவது ஒரு இடங்கள் கொண்டு வந்துச்சுன்னா அதை பெருமைப்படுத்தி பேசி அதை பற்றி மற்றவர்களிடத்துல குறைச்சி சொல்லி அவங்க எப்படி இந்த மாதிரிலாம் காரியம் செய்யறாங்க அதற்கு ஒரு மோட்டிவ் கற்பித்து இப்படிலாம் செய்வாங்க. அதனாலதான் அதுல இதை செய்யும் போது அவர் திருவள்ளுவர் சொல்றாரு, தெளிவுலதனை சொன்னார்ல. அதுக்கப்புறம் இங்க சொல்றாரு, வகையற சூழாது எழுதல். அப்படியே ஒரு திடீர்னு தன்னை ஒரு பெரிய ஆளை காமிச்சுக்கிட்டு நான் செய்திட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அந்த வகையற சூழாது என்ன செய்யணும், ஏன் செய்யணும், எப்படி இதுல நடந்து விடணும், இந்த வகைகள் எல்லாம் அத சூழாது. இதையெல்லாம் ஆலோசிக்காம அதுதான் அவரது ஒவ்வொரு இடத்துலயும் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. வகையிற சூழாது எழுதல். அவங்க நீங்க பாத்தீங்கன்னா சிலர் அவங்க ஆக்ரோஷமா பாருடா இந்த காரியத்தை செய்தே தீரும் அப்படின்னு சொல்லி சவால் உண்டு. எழுதல் எழுதல்ங்கிறது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்துல இறங்க. வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பது ஒரு ஆறு. இதத்தான் உங்க பகைவர்கள் உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவனை எப்படி மட்டம் தட்டுறது, இவனை எப்படி க்ளோஸ் பண்றது, இவனுடைய காரியத்தை எப்படி நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பகைவர்கள் எல்லாம் உன்னை எதிர்பார்த்து நீ தோல்வி அடைவ, உன்னால இது முடியாது, அப்போ உன்னை மேலும் கீழே கொண்டு போறதுக்கு இவனை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்குதான் அவங்க ஒரு சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்க. அப்போ அப்படி செய்யும் பொழுது அதான் வள்ளுவர் சொல்றாங்க, பகைவரை பாத்தி படுப்பதோர. இந்த ஒரு பாத்தி கட்டி அதெல்லாம் அங்க இங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஒழுங்கியமா செதறி கிடக்கக்கூடியதுகளை எல்லாத்தையும் தண்ணி பாத்தி கிணத்துல இருந்து தண்ணீர் இறைச்சி விட்டோம்னா
அத வந்து நம்ம வந்து ஒரு கம்மல கட்டி அதுல தண்ணிய இறைச்சு ஊத்தி, அதுக்கு வந்து அது ஒழுங்கா வந்து அதுக்கு வந்து ஒரு பாத்தி பிடிச்சிருக்கும். அந்த பாத்தியில வந்து இங்கருந்து கடக்கோடி பயிர்களுக்கும் அந்த இது தண்ணி போகும். அது எதுக்கு அப்டின்னாச்சுன்னா, தண்ணிகள் எல்லாம் சிதறி வீணா போயிடக்கூடாது. அதே மாதிரி அங்கேயும் இங்கேயும் சிதறி கிடக்கக்கூடிய பகைவர்கள் எல்லாம் பாத்தி கட்டி தண்ணி விடுற மாரி, அ நீங்க வந்துகிட்டு சும்மா சும்மாவே உலகத்துல வந்து இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்குது. ஒருவருக்கு ஒருவர் பகைமை, ஒருவருக்கு ஒருவர் பொறாமை, இந்த மாரிலாம் இருந்துகிட்டு ஒருத்தர் ஒருத்தரை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது, நீ வந்து எழும்பி ஒரு காரியத்தை திடீர்னு குபீர்னு வந்து எழும்பி நான் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லும் பொழுது, அவங்களுக்கு இதுதான் வேணும். இதுதான் வந்து அவங்களுக்கு பாத்தி கட்டி விடுற மாரி. சும்மா இருக்கிறவனுக்கு நல்லா பாத்தி கட்டி விட்டு தண்ணி போற மாரி அவங்களுக்கு சரியா நல்ல தெளிவா எல்லா இடத்துலயும் எடுத்து சொல்றதுக்கு வகையான ஒண்ணு. அதோட நம்ம க்ளோஸ். இப்படிப்பட்ட ஒரு நிலைய வந்து நீ உருவாக்கி நீ இப்படி செய்தீன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலை வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். சரி, நாம அடுத்த அடுத்த ஒரு என்ன சொல்றார். அதுவரையும் நன்றி.